வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஐயப்பன்தாங்கல்ல ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்வின் வில்லா கான்செப்ட்டுங்க. இது பக்கத்தில் 2 வில்லா கட்டியிருக்காங்க. ஸோ இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 2100 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இது 24 ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லான்னு சொல்லியிருந்தேன். ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு ஆக்சுவலி. இது உங்களுக்கு ஃபால் சீலிங்கு வுட் ஒர்க்ஸ் எல்லாமே பில்டரே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ உள்ளே என்ட்ரானமே நம்மளுக்கு பெரிய ஹாலு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலு, ஒரு பெட்ரூம், கிச்சன், அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ ஸ்டெப்ஸு பார்க்குறீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி நம்மளுக்கு நல்லா வென்டிலேஷனுக்கு நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விட்ரிஃபைட் டைல்ஸ் வந்துடுது. ஃப்ளோரிங் எல்லாமே உங்களுக்கு விட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. மாடல் கிச்சன் நம்மளுக்கு பில்டரே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இதில் பெரும்பாலும் நம்மளுக்கு ஃபினிஷிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க்குன்றது அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. நம்ம விரும்பின திங்ஸ் மட்டும் நம்ம கொண்டு வந்தால் போதும். எலக்ட்ரிக்கல்ஸ், ஃபேன், லைட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வுட் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு பில்டரே நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பேரண்ட்ஸ் ஆர் சைல்டு பெட்ரூம் இது வித் அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒன்றும் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வரல, ட்ரைனேஜ் கனெக்ஷன் இல்லை. ஃப்யூச்சரில் அடுத்த ஒரு 3 to 4 இயர்ஸில் கண்டிப்பாக வந்துடும். அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ஐயப்பன்தாங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடு. இது பேக் சைடு கொஞ்சம் நம்மளுக்கு ஏரியா நல்லா இருக்காது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஏரியா ரொம்பவே நல்லாயிருக்கும், டீசெண்டாக இருக்கும் லொக்காலிட்டி. ரோடு பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு, CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சுற்றி நம்மளுக்கு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இது சுற்றியுமே உங்களுக்கு வீடுகள் நிறைய அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி லாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, மினி ஹால் மாதிரி ஒன்று. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இது மாஸ்டர் பெட்ரூம். இது ரோட் ஃபேஸிங் பால்கனி வந்துடும். நல்ல பெரிய சைஸ். இது 12க்கு 18ன்ற சைஸில் வந்துடுது. பால்கனியும் நல்லா பெருசு. உங்களுக்கு இந்த வீட்டோட அட்வான்டேஜே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டனிங்க்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு பில்டர். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஆகட்டும், பால்கனிலேயே ஆகட்டும், டெரஸ்லேயும் உங்களுக்கு கார்டனிங்கான ப்ரொவிஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காரு. டாய்லெட்டுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சின்ன சைஸில் கிடையாது, எல்லாமே ரீசனபிளான ஓரளவுக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்ஸ் தான் 3 டாய்லெட்டுமே. பால்கனி பார்த்துட்ருக்கீங்க, ரோட் வியூ உங்களுக்கு தெரியுது. ஸோ கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பில்டரை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். ஆப்போசிட்டில் இருக்கிறது உங்களுக்கு இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். ஸோ உங்களுக்கு அதுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துடுது. அதுலேயும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பால்கனி இருக்குது. ஸோ சில வில்லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பால்கனி மட்டும்தான் வரும், ரியர் ஃபேஸிங்கில் சில பேர் பால்கனி கொடுக்க மாட்டாங்க. பட் இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வென்டிலேஷனுக்காக நம்மளுக்கு இன்னொரு பால்கனி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் வாலும் கிடையாதுங்க, யூடிஎஸ்லேயும் வராது. தனி உங்களுக்கு லேண்ட் தனியாக வந்துடும், பில்டிங் தனியாக வந்துடும். உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு ஒட்டி இருக்காது. பட்டா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.74 crores. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.